வெல்கம் டு ஈஸி மேக்ஸ் 360. இன்றைக்கி நம்ம 12th மேக்ஸ் சாப்டர் 1 அப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ்ன்ற லெசனில் ரேங்க் ஆஃப் அ மேட்ரிக்ஸ், அப்புறமா எக்ஸாம்பிள் 1.16, 1.17, 1.18, அப்புறம் தியரம் 1.11, 1.12 அதோட ஸ்டேட்மெண்ட் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரேங்க் ஆஃப் அ மேட்ரிக்ஸ். அந்த ரேங்க் ஆஃப் அ மேட்ரிக்ஸ் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சப் மேட்ரிக்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது ஏன் ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதோட சப் மேட்ரிக்ஸ் என்ன அப்படின்னா அதில் கொஞ்சம் சம் டிலீட்டிங் சம் ரோஸ் அண்ட் சம் காலம்ஸ், ஏதோ கொஞ்சம் ரோஸை நீக்கிடணும், ஏதோ கொஞ்சம் காலம்ஸை நீக்கிட்டு பேலன்ஸ் கிடைக்கிற மேட்ரிக்ஸ்க்கு பேர் தான் என்னென்னா சப் மேட்ரிக்ஸ் அப்படின்றோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, இதோட சப் மேட்ரிக்ஸ் எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கலான்னா இந்த காலமை நீக்கியிருக்காங்க, இந்த காலமை நீக்கிட்டு ஒரு 3x3 மேட்ரிக்ஸில் எடுத்திருக்காங்க. ஸோ இது வந்து என்னது சப் மேட்ரிக்ஸ் அப்படின்னுமோ. அந்த பெரிய மேட்ரிக்ஸ்லேருந்து நமக்கு ஒரு சப்பாக ஒரு மேட்ரிக்ஸ் கிடைக்கிது. இப்போது இந்த கொடுத்துருக்கிற இந்த மேட்ரிக்ஸே இந்த எ மேட்ரிக்ஸ் இஸ் எ சப் மேட்ரிக்ஸ் ஆஃப் இட் செல்ஃப். கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸே இதுக்கு ஒரு சப் மேட்ரிக்ஸ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம இதில் 0 ரோஸையும் 0 காலமையும் டிலீட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி மீனிங்கில் சொல்கிறாங்க. அதாவது பிகாஸ் இட் இஸ் அப்டைன்டு பை லீவிங் 0 நம்பர் ஆஃப் ரோஸ் 0 நம்பர் ஆஃப் காலம்ஸ். அதாவது கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸையிலேயே நம்ம 0 நம்பர் ஆஃப் ரோஸ்னால் எந்த ரோவையும் நீக்கலை, 0 நம்பர் ஆஃப் காலம் நீக்கிறோன்னா எந்த காலமும் நீக்கலை. அப்படின்னாலுமே அந்த கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸே அதுக்கு ஒரு சப் மேட்ரிக்ஸ் தான் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. ஸோ இதுதான் சப் மேட்ரிக்ஸ் கான்செப்ட். சப் மேட்ரிக்ஸ்னால் என்னென்னா அதுலேருந்து கொஞ்சம் ரோஸையும் காலம்ஸையும் நீக்கிறோன்னா கிடைக்கிறது தான் நமக்கு என்னதுன்னா சப் மேட்ரிக்ஸ் அப்படின்னு அர்த்தம். அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் அ ஸ்கொயர் சப் மேட்ரிக்ஸ் ஆஃப் அ மேட்ரிக்ஸ் இஸ் கால்ட் எ மைனர் ஆஃப் த மேட்ரிக்ஸ். நம்ம ஆல்ரெடி மைனர் பார்த்துருக்கோம். மைனர்னால் என்னது, நம்ம இப்போ ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி ஒரு 3x3 மேட்ரிக்ஸ்க்கு நம்ம எடுத்தோம் அப்படின்னா இந்த 4ஓட மைனர்னால் என்ன சொல்லுவோம், 4 இருக்கிற காலம் அண்ட் ரோவை விட்டுட்டு, ஸோ இங்கேயும் அதே கான்செப்ட் தான், ரோவையும் காலமையும் நீக்கிக்கிட்டு ஒரு 2x2 மேட்ரிக்ஸ் கிடைக்கும். இதுதான் அதோட மைனர், 4ஓட மைனர் இது அப்படின்றத நம்ம படிச்சிருக்கோம். அதே தான் இங்கேயும் வருது. அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஒரு டிட்டர்மினன்ட், அந்த மேட்ரிக்ஸை ஒரு டிட்டர்மினண்ட்டுக்குள்ளே மாற்றிடுறோம். இப்போ 3x3 மேட்ரிக்ஸில் 4க்கு 2x2வில் கிடச்சதில்ல, அதே மாதிரி தான் டிட்டர்மினன்ட் ஆஃப் அ ஸ்கொயர் சப் மேட்ரிக்ஸ். ஒரு ஸ்கொயராக இருக்கக்கூடிய 3x3 அந்த மாதிரி ஸ்கொயராக இருக்கக்கூடிய ஒரு சப் மேட்ரிக்ஸ்க்கு நம்ம என்ன எடுக்கிறோம், அதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ. அதாவது இப்போ 3x3க்கு எந்த மாதிரி கிடச்சிது, மைனர் 2x2க்கு அந்த மாதிரி கிடச்சிது, 2x2 அந்த மாதிரி கிடச்சிது. இப்போ 4க்கு பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக 3x3யில் அதோட சப் மேட்ரிக்ஸ் வந்து 2x2 அந்த மாதிரி கிடச்சிது. ஸோ அதை தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா மைனர் அப்படின்னு சொல்கிறாங்க. டிட்டர்மினன்ட் ஆஃப் அ ஸ்கொயர் சப் மேட்ரிக்ஸ், சப் மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் வேல்யூ. ஏன்னா அது ஸ்கொயராக இருந்தால் தான் நம்ம டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். அதனால தான் டிட்டர்மினன்ட் அப்படின்றாங்க. ஸ்கொயர் சப் மேட்ரிக்ஸ் ஆஃப் அ மேட்ரிக்ஸ், கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸோட ஒரு ஸ்கொயராக ஒரு சப் மேட்ரிக்ஸ் எடுத்தோம் அப்படின்னா அதோட டிட்டர்மினன்ட் வேல்யூவை தான் மைனர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இனி அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா ரேங்க் ஆஃப் அ மேட்ரிக்ஸ். ரேங்க் அப்படின்னா கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸ்க்கு ரேங்க் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போது ரேங்க் ஆஃப் அ மேட்ரிக்ஸ் ஏ இஸ் டிஃபைன்ட் அஸ், ஏ என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆர்டர் ஆஃப் த ஹையஸ்ட் ஆர்டர் நான் வேனிஷிங் மைனர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் ஏ. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு 3x3 மேட்ரிக்ஸ். இப்போ இதில் இதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ ஃபுல்லாக கண்டுபிடிக்க போகிறோம். டிட்டர்மினன்ட் வேல்யூ நான் வேனிஷிங்காக இருக்கணும். டிட்டர்மினன்ட் வேல்யூ மாடுலஸ் ஏ கண்டுபிடிக்கும் போது நாட் ஈக்குவல் டு 0வாக இருந்துச்சுன்னா இதோட ஆர்டர் என்ன, 3 தானே, இதோட ஆர்டர் என்னது 3. ஸோ இந்த மேட்ரிக்ஸோட ரேங்க் வந்து 3ன்னு சொல்லிடுறோம். இது சப்போஸ்
இந்த 3x3 மேட்ரிக்ஸ்க்கு நமக்கு இதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ 0 கிடச்சிருச்சு அப்படின்னா வேறு பாசிபிள் இருக்கா 3x3 மேட்ரிக்ஸ் இதில் எடுக்கிறதுக்கு? இல்லை, ஒரே ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் தான் இதில் நமக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து 0 ஆயிடுது. மாடுலஸ் ஏயோட வேல்யூ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் 0 ஆயிடுது. அப்போ ரேங்க் வந்து 3ஐ விட கம்மியாயிடும். அதுக்கடுத்து 2/2 நம்ம செக் பண்ணுவோம். இந்த செக்ஷன் எடுத்துப்போம். இதுக்கு இதோட வேல்யூ 2x2 மேட்ரிக்ஸாக எடுப்போம். இதோட வேல்யூ ≠0 வந்துருச்சு அப்படின்னா அப்போ இதோட ஹையஸ்ட் ஆர்டர் எதுவாக இருக்குது? 2வாக இருக்குது. ஹையஸ்ட் ஆர்டர் நான் வேனிஷிங் மைனராக இருக்கிறது. அதிகமாக இப்போ மைனராக இப்போ 3 செக் பண்ணோம். 3 0 ஆகலை அப்படின்னா அதோட ரேங்க் 3. சப்போஸ் 3/3 இந்த மேட்ரிக்ஸோட வேல்யூ 0 ஆயிடுச்சு, மாடுலஸ் ஏ வேல்யூ 0 ஆயிடுச்சுன்னா 2 செக் பண்ணுறோம். இந்த 2 நம்பர்ஸ் இது வந்து 0 ஆகலை அப்படின்னா அப்போ அதோட ரேங்க் 2. ஏன்னா 3 வந்து கிடைக்கல. அடுத்து 2 செக் பண்ணும்போது ≠0 எப்போ வருதோ அப்போ நம்ம பார்க்கணும். இப்போ 2/2 மேட்ரிக்ஸில் நமக்கு வந்து ≠0 வந்துச்சுன்னா அதோட ரேங்க் 2 அப்படின்னு நம்ம பார்க்குறோம். பின்னாடி எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கும்போது இன்னும் நல்லா புரியும். சப்போஸ் நம்ம இந்த டேர்ம் எடுத்து செய்யும்போது அதோட மாடுலஸ் வேல்யூ 0வாக இருந்தால் அடுத்த 2/2 இதை செக் பண்ணி பார்க்கணும். அதுக்கு 0 வந்துச்சுன்னா அடுத்து இந்த 2 வேல்யூ செக் பண்ணணும். அதுக்கும் 0 வந்துச்சுன்னா அடுத்து இந்த 2 வேல்யூ எப்படியெல்லாம் பாசிபிள் வருதோ அப்படி இல்லையா இந்த எப்படியெல்லாம் நம்ம இந்த ரெண்டும் எடுத்து செஞ்சு பார்க்கணும். ஸோ அதுக்கும் 0 வந்துருச்சா, சரி நெக்ஸ்ட் அடுத்து போவோம். அப்படி ஒவ்வொன்றா 2/2 அந்த மாதிரி 2/2 மேட்ரிசஸ் எல்லாத்துக்கும் நம்ம செக் பண்ணும்போது எதனா ஒன்றுக்கு ≠0 வந்தால் கூட அதோட ரேங்க் 2 தான் அப்படின்னு சொல்லிடுறோம். சப்போஸ் அதுவும் 0 ஆயிடுச்சு அப்படின்னா ஒன்றா செக் பண்ணணும். 1/1 மேட்ரிக்ஸ். அப்போ இங்கே 1/1 மேட்ரிக்ஸ் இதை ஆட்டோமேட்டிக்கலாக ≠0, அதனால் ரேங்க் 1 அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிடுறோம். ஸோ ஃபஸ்ட்டு 3/3 மேட்ரிக்ஸாக செக் பண்ணணும். எல்லாம் =0 வந்துச்சு மாடுலஸ் வேல்யூ அப்படின்னா அதுதான் ரேங்க் 3 அப்படின்னு முடிச்சிடுறோம். ஸோ அப்போ 3/3 மேட்ரிக்ஸ் எல்லாமே 0 ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் ஸோ இதுக்கு வந்து 3/3 மேட்ரிக்ஸ் நம்ம நிறைய ஃபார்ம் பண்ணலாம். இப்படி ஒரு 3/3 மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணலாம். அடுத்து இந்த ரெண்டும் எடுத்து இதையும் எடுத்து 3/3 மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணலாம். இந்த மாதிரி அடுத்து இந்த 3ஐயும் எடுத்து ஃபார்ம் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸு 3/3 மாதிரி நம்ம மேட்ரிக்ஸ் ஸ்கொயர் மேட்ரிக்ஸஸாக இது பண்ணணும். ஏன்னா நமக்கு அப்போ தானே மாடுலஸ் டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். ஸோ 3/3 எல்லாத்தையும் செக் பண்ணி அது எல்லாமே ஏதோ ஒன்றாவது =0 வந்தால் ரேங்க் 3. சப்போஸ் எல்லாத்தோட டிட்டர்மினன்ட் வேல்யூவும் 0 ஆயிடுச்சுன்ற பட்சத்தில் அடுத்து 2/2 மேட்ரிசஸாக நம்ம செக் பண்ணணும். இந்த 2க்கு செக் பண்ணணும், அடுத்து இந்த 2க்கு செக் பண்ணணும். எல்லா 2x2 மேட்ரிசஸ் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்கும்போது அட்லீஸ்ட் ஏதாவது ஒன்றுக்கு =0 வந்தால் கூட அதோட ரேங்க் 2ன்னு முடிச்சிடுறோம். சப்போஸ் அதுவும் நமக்கு எல்லா 2x2 மேட்ரிக்ஸோட வேல்யூவும் இந்த டிட்டர்மினன்ட் வேல்யூவும் 0 ஆயிடுச்சுன்ற பட்சத்தில் 1x1 அப்படி குறைச்சிக்கிட்டே வரணும். அப்போ எது ஹையஸ்ட் ஆர்டராக இருக்கோ அதை நம்ம என்ன செய்யணும்? இப்போ 3x3லே =0 கிடச்சதுன்னா நம்ம 2 செக் பண்ண வேண்டிய தேவையே இல்லை. ஏன்னா ஹையஸ்ட் ஆர்டர் தான் நமக்கு தேவை அப்படின்ட்டுருக்காங்க. அதான் சொல்லியிருக்காங்க. ரேங்க் ஆஃப் என்ன சொல்லியிருக்காங்க? ரேங்க் ஆஃப் அ மேட்ரிக்ஸ் இஸ் டிஃபைன்ட் அஸ் ஆர்டர் ஆஃப் த ஹையஸ்ட் ஆர்டர் தான் தேவை. 3ஐ ஃபுல்லாக செக் பண்ணு, அதுக்கப்புறம் தான் 2க்கு போகணும். அது நான் வேனிஷிங் மைனராக இருக்கணும். ஸோ 3 நம்ம எப்படியெல்லாம் 3x3 மேட்ரிசஸ் ஃபார்ம் பண்ண முடியுமோ அது எல்லாத்துக்கும் மைனர் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதாவது டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிச்சி நான் வேனிஷிங்காக இருக்கணும், =0 என்ன செய்யணும்? இருக்கணும். ஸோ அதுதான் என்னது? ஆர்டர். இந்த ஆர்டரை நம்ம எப்படி டினோட் பண்ணலான்னா ரோ ஆஃப் ஏ அப்படின்ற மாதிரி டினோட் பண்ணலாம். அடுத்து ரேங்க் ஆஃப் அ 0 மேட்ரிக்ஸ். 0 மேட்ரிக்ஸ்னால் என்னது? அதோட எல்லா டேர்மும் 0 0 0 இது 2x2ல உள்ள 0 மேட்ரிக்ஸ். 3x3னா 3 ரோஸும் 3 காலம்ஸில் உள்ள எல்லா எலமெண்ட்ஸும் 0 0 0 அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ ஏன்னா அதில் இருக்கக்கூடிய எல்லா நம்பருமே 0 தானே.
ஸோ 3x3 மேட்ரிக்ஸ் மாடுலஸ் வேல்யூ கண்டுபிடிச்சாலும் 0 தான் கிடைக்கும், எது கண்டுபிடிச்சாலும் 0 0ன்னு கிடைக்கும். ஸோ அதோட ரேங்க் என்னது? 0 அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதெல்லாம் ஒன் வேர்டுக்கு கேட்கலாம். ரேங்க் ஆஃப் அ 0 மேட்ரிக்ஸ் இஸ் டிஃபைன் டு பி 0. 1 மார்க் கொஸ்டினுக்கு இந்த மாதிரி டைரெக்டாகவே கேட்கலாம். அடுத்து பாருங்கள் என்ன நோட் கொடுத்துருக்காங்கன்னா, இஃப் அ மேட்ரிக்ஸ் contains at least one non-zero element. இப்போ ஒரு மேட்ரிக்ஸில் எல்லா எலமெண்ட்டும் 0வாக இருந்ததுன்னா அதோட ரேங்க்கு 0ன்னு சொல்லிட்டோம். ஒரு நம்பர் மட்டும் ஏதோ ஒரு நம்பர் இருக்குது, மீதி எல்லா டேர்மும் 0 0 0 0 0 0 இந்த மாதிரி இருந்ததுன்னா இதோட ரேங்க்கு 0வாக இருக்காது. அட்லீஸ்ட் ஒரு நம்பராவது இந்த மாதிரி இருக்கும்போது அந்த ரேங்க் வந்து greater than or equal to 1 இருக்கும். 1 அல்லது அதுக்கு அதிகமாக தான் இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு நான்-ஜீரோ எலமெண்ட்டாவது இருந்துச்சு அப்படின்னா அதோட ரேங்க்கு மினிமம் 1 இருக்கும். அதிகமாக எவ்வளோ வேணால் இருக்கலாம், உள்ளே இருக்கிற நம்பர்ஸை பொறுத்து. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? ரேங்க் ஆஃப் த ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் IN. ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்னால் எப்படி இருக்கும்? இந்த டயக்னல் எலமெண்ட்ஸ் ஃபுல்லாகவே 1 1 1ன்னு இருக்கும், மீதி உள்ள டேர்ம் எல்லாம் 0 இந்த மாதிரி இருக்கும். இந்த டயக்னல் ஃபுல்லாகவே என்ன இருக்கும்? 1 இருக்கும், மீதி எல்லா இதுவும் 0 0 0ன்னு இருக்கும். இந்த ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் இது வந்து என்னது? I3க்கு எக்ஸாம்பிள். 3x3 மேட்ரிக்ஸ். I என்னன்னா என்ன அர்த்தம்? n ரோஸ் n காலம்ஸ் என்ன செய்யும்? இருக்கும். ரேங்க் ஆஃப் த ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் IN வந்து என்னென்னா n. அப்போ இதுக்கு என்னது? இந்த ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸோட ரேங்க் வந்து என்னென்னா 3 அப்படின்னு சொல்லிடலாம். அடுத்து வந்த பாயிண்ட் என்னது? இஃப் த ரேங்க் ஆஃப் அ மேட்ரிக்ஸ் A இஸ் R. ஒரு மேட்ரிக்ஸுக்கு ரேங்க் வந்து Rன்னு சொல்லிட்டாங்க. அப்போனா then there exists at least one minor of A of order R which does not vanish. அதுதானே நமக்கு கொடுத்துருக்க டெஃபினிஷனே, ரேங்கோட டெஃபினிஷனே அதுதான். இப்போ ரேங்க் வந்து 6ஆக இருந்துச்சு அப்படின்னா அதில் கண்டிப்பாக 6ன்னு ஒரு ஆர்டரில், அதாவது R cross R, இங்கே R காலம் ரோஸ் இருக்கும், இங்கே R காலம்ஸ் இருக்கும். அந்த மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ் வந்து நான் வேனிஷிங்காக இருக்கும். அதை தான் நம்ம மைனர்னு சொல்லுவோம், அப்படி தானே? அந்த அதில் இருக்கக்கூடிய சப் மேட்ரிக்ஸ், குட்டி குட்டி சப் மேட்ரிக்ஸஸ், அந்த ஆறுன்ற ஆர்டரில் தேர் எக்ஸிஸ்ட் அட்லீஸ்ட் ஒன்றாவது இருக்கும். 1 minor of A of order R. அதோட வேல்யூ என்னவா இருக்காது? 0வாக இருக்காது, நாட் வேனிஷாக இருக்கும். அப்போனா R அதோட ரேங்க் R அப்படின்னா இப்போ R+1ல் நம்ம ஒரு மைனர் எடுக்கிறோம். இப்போது ரேங்க் வந்து 2ன்னு சொல்லிட்டோம். ரேங்க் 2ன்னா என்ன அர்த்தம்? ஒரு 2/2 மேட்ரிக்ஸ்க்கு வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கிதுன்னு அர்த்தம். இதே இது 3ஆக இருந்துச்சுன்னா நம்ம 3 எடுக்கிறோம். அப்போது எந்த ஒரு 3/3 மேட்ரிக்ஸஸ் எடுத்தாலும் அதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ என்னவாக இருக்கும்? 0வாக இருந்ததுனால தான் நம்ம என்ன எடுக்கிறோம்? 2x2 மேட்ரிக்ஸுக்கு கீழே வரோம். ஸோ R+1 4, அதே மாதிரி 4/3 4x4 மேட்ரிக்ஸ் எது எடுத்தாலும் அதோட வேல்யூவும் என்னதாக தான் இருக்கும்? 0வாக இருக்கும். ஸோ இதிலேருந்து என்ன தெரியுது? R+1 அண்ட் ஹையர் ஆர்டரில் எந்த ஒரு மைனர் எடுத்தாலும் அது வேனிஷ் ஆகிடும், அதோட வேல்யூ 0 ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து A ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் A ஆஃப் ஆர்டர் n. ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் இருக்குது, அதோட ஆர்டர் வந்து n-ஆ இருக்குது. அதுக்கு எப்போ இன்வர்ஸ் இருக்குன்னா இஃப் அண்ட் ஒன்லி இஃப் கண்டிஷன். அதாவது இந்த லெஃப்ட் சைடு இருக்கிறது ட்ரூனா ரைட் சைடும் ட்ரூ, ரைட் சைடு ட்ரூனா லெஃப்ட் சைடும் ட்ரூ. இப்போ ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்க்கு ஆர்டர் என்னன்னா அதுக்கு இன்வர்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது ரோ ஆஃப் A வந்து வேல்யூ என்ன இருக்கும். ஏன்னா இன்வர்ஸ் இருந்தால் என்ன அர்த்தம்? மாடுலஸ் A நாட் ஈக்குவல் டு 0. அது ஃபுல்லாத்துக்கு நம்ம டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிச்சோம் அப்படின்னா, ஏன்னா ஸ்கொயர்னு சொல்லிட்டாங்க, ஸ்கொயர் மேட்ரிக்ஸ், அதனால் நம்ம டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்க்கு ஈஸியாக டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா அது அப்படி தான் இருக்கும். 3/3 4/3 4/4 5/5 அந்த மாதிரி தான் இருக்கும், மாறி மாறி இருக்காது. 3x4 அந்த மாதிரி இருக்காது. இது எல்லாமே ஸ்கொயர் மேட்ரிசஸ். 4 காலம்ஸ் இருந்தால் 4 ரோஸ் இருக்கும்.
5 காலம்ஸ் இருந்தால் 5 ரோஸ் இருக்கும். ஸோ ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்க்கு ஆர்டர் என்ன இருந்து அதுக்கு இன்வர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக மாடுலஸ் ஏ நாட் ஈக்குவல் டு 0. அப்போனா என்ன அர்த்தம்? மாடுலஸ் ஏ நாட் ஈக்குவல் டு 0னா அதோட ரேங்கை வந்து நம்ம அதே சேம் அதோட ஆர்டராக எடுத்துருவோம். இந்த ஆர்டரை தான் என்னன்னு எடுத்துருவோம். ஸோ அப்படியே ரிவர்ஸில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மேட்ரிக்ஸ் ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் இருக்குது, அதோட ஆர்டர் வந்து என்ன, அப்போ அதோட ரேங்க் வந்து என்னன்னு சொல்கிறாங்க. ரேங்க் என்னன்னா என்ன அர்த்தம்? அதுக்கு கண்டிப்பாக இன்வெர்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். ரேங்க் என்ன அப்படின்னா என்ன அர்த்தம்? என் கிராஸ் என் மேட்ரிக்ஸ் வந்து என் கிராஸ் என் தான் அந்த மேட்ரிக்ஸ். ஸோ அந்த மேட்ரிக்ஸ்க்கு நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 1.15 ஃபைண்ட் த ரேங்க் ஆஃப் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் மேட்ரிசஸ். இங்கே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த வந்து ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸோட டெஃபினிஷன் படியே அதே மாதிரியே ஒரு மெத்தடில் செய்ய போகிறோம். இன்னொரு மெத்தட் வந்து ஈஸியாக எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் பண்ணி ஆக்சுவலாக அதுதான் நம்ம எப்போவுமே யூஸ்வலாக ஃபாலோ பண்ணுவோம். அதையுமே இன்னொரு மெத்தடாக நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னென்னா ஃபர்ஸ்ட்டு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை வந்து ஏன்னு எடுத்துக்கோ. 2 சம் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் உள்ளது ஏன்னு எடுத்துக்கோம். இதோட ஆர்டர் என்ன அப்படின்னா 3 ரோஸ் இருக்குது, 3 காலம்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து 3x3 மேட்ரிக்ஸ், 3 x 3 மேட்ரிக்ஸ். அப்போது இதோட ரேங்க் எப்படி இருக்கலாம்? ரோ ஆஃப் ஏ வந்து எப்படி இருக்கும்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மினிமம் ஆஃப் ரோவோட நம்பர் கமா காலமோட நம்பர்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மினிமம் ஆஃப் 3, 3. அப்போ இதில் 3, 3ல் மினிமம் என்னது? ரெண்டுமே சேம் நம்பர். ஸோ அதில் மினிமமே 3 தான். அதனால 3ன்னு போட்டுக்கிறோம். அப்புறம் ரோ ஆஃப் ஏ 3யாக இருக்கலாம் அல்லது 3யை விட கம்மியாகவும் இருக்கலாம் அப்படின்னு நம்ம இது பண்ணிக்கிறோம். இனி ஒன்றா என்ன பண்ணணும்? அந்த டெஃபினிஷன் படி ஃபஸ்ட்டு 3x3 மேட்ரிக்ஸில் நம்ம வந்து ஒரு மைனர் எடுக்க போகிறோம். 3x3 மைனர் கிடையாது. ஆக்சுவலாக இங்கே அதே மேட்ரிக்ஸே அப்படியே 3x3ல் தானே இருக்குது. ஸோ அதனால் அதே மேட்ரிக்ஸை அப்படி எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு கன்சிடர் எதை பண்ணிக்கணும்னா 3x3ல். ஸோ கொடுத்துருக்குற இதுக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். டிட்டர்மினன்ட் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும்? இதுக்கு ப்ளஸ் சிம்பல் மைனஸ் ப்ளஸ் சிம்பல். ஸோ இந்த +3 இந்த ரோவையும் காலமையும் விட்டுட்டு இதுக்கு வேல்யூ கண்டுபிடிச்சிக்கணும். 1 × 6 6 -3 × 2 6 போட்டோமா. அடுத்து வந்து என்னது? -2 இன்ட்டு இது இருக்கிற ரோ காலமையும் விட்டுறணும். -2 இன்ட்டு 1 × 6 6 -3 × 2 6 போட்டுட்டோம். அடுத்து 5 +5 அது இருக்கிற ரோவையும் காலமையும் விட்டுட்டு இதோட வேல்யூ 1 × 3 3 -3 × 1 3. இனி அப்படியே சிம்பிளிஃபை பண்ண வேண்டியது தான். 3 × 6 - 6 0 -2 × 6 - 6 0 +5 × 3 - 3 0. ஸோ 3 × 0 0 2 × 0 0 5 × 0 0. டோட்டலாக நமக்கு கடைசியாக 0 அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிருது? கிடைச்சிருது வேல்யூ. அப்போது 3x3ல் வேறு பாசிபிளே கிடையாது. நமக்கு இது ஒன்று தான் வாய்ப்பு 3x3 மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ண முடியும். அதனால இதிலேருந்து நம்ம என்ன ஃபார்ம் பண்ணிக்கலாம்? ரோ ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு 3 3 கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. 3 கிடையாதுன்னா அப்போ 3யை விட கம்மியாக தான் இருக்கும். ஸோ 3யை விட கம்மியான செகண்ட் ஆர்டர் அடுத்து ட்ரை பண்ணணும். கன்சிடர் செகண்ட் ஆர்டர் மைனஸ் ஆஃப் ஏ. இதில் செகண்ட் ஆர்டர்லாம் எதெல்லாம் பாசிபிளாக செகண்ட் ஆர்டர் எடுக்க முடியுமோ எல்லா பாசிபிளையும் நம்ம செக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிளுக்கு ஃபஸ்ட்டு இதை எடுக்கிறோம். இதை செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ஒன் எடுக்கிறோம். இதை எடுத்தாச்சா? எடுத்துகிட்டு இதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். 3 × 1 3 -1 × 2 2 3 - 2 வேல்யூ என்ன? 1. இது நாட் ஈக்குவல் டு 0வாக கிடச்சிருச்சு. இப்போ இதிலேருந்து ஏதோ ஒரு மைனராவது 2x2 மேட்ரிசஸில் ஏதோ ஒரு மைனராவது அதோட வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0 வரணும். நமக்கு ஃபஸ்ட் எடுத்ததுலேயே நாட் ஈக்குவல் டு வந்துருச்சு 0. அதனால இதோட ரேங்க் என்ன? 2 அப்படின்னு சொல்லிடுறோம். இது வந்து டெஃபினிஷன் படி உள்ள மெத்தட். ஆனால் நம்ம நார்மலாக எந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னா எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் யூஸ் பண்ணி அது பின்னாடி வருது. இருந்தாலும் நம்ம எந்த ப்ராப்ளம் கொடுத்தாலும் நமக்கு செய்ய தெரியணும்ல, அதனால இதையும் பண்ணியிருக்கோம்.
ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸஸை எழுதியிருக்கோம். எழுதிட்டு அந்த எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் படி நம்ம ரோ எஷலான் ஃபார்முக்கு என்ன செய்ய போகிறோன்னா மாற்ற போகிறோம். அப்போ கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸை இந்த மெத்தட், இன்னொரு மெத்தடில் என்ன பண்ணணும், கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸை ரோ எஷலான் ஃபார்முக்கு நம்ம மாற்றணும். எப்படி? எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் மூலமாக. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ரோ எஷலான் ஃபார்முக்கு ஃபஸ்ட்டு இதில் எப்போவுமே இந்த இடத்துல 1 இருந்தால் நமக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் இந்த இடத்துல 1 வர்றது மாதிரி இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம். இங்கே தானே இந்த இடத்துல தானே 1 இருக்குது. ஸோ R2வையும் இது R1 இது R2, ரோ 1 ரோ 2 இந்த ரெண்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதுகிறோம். இது இங்கே போகுது, இது இங்கே வருது. ஸோ அப்படியே இதை தூக்கி மேலே எழுதியிருக்கோம், இதை தூக்கி கீழே எழுதியிருக்கோம். தேர்டு வந்து எந்த சேஞ்சஸும் இல்லை, அப்படியே என்ன செஞ்சுருக்கோம், எழுதியிருக்கோம். அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ ஃபஸ்ட்டு எடுக்கிறோம், இதில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு நான்-ஜீரோ எலமெண்ட் எடுக்கிறோம். எடுத்துட்டு அதுக்கு கீழே உள்ள எல்லா நம்பரும் ஜீரோவாக இருக்கணும். ரோ எஷலான் ஃபார்ம்னா என்னது, ஒரு ரோவில் ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற ரோவில் ஃபர்ஸ்ட்டு நான்-ஜீரோ எலமெண்ட் எடுத்து அதுக்கு கீழே உள்ள எல்லாமே ஜீரோவாக மாற்றுற மாதிரி நம்ம மாற்றணும். அப்போ இந்த இடத்த எப்படி நம்ம ஜீரோவாக மாற்றலாம்? இங்கே 3 ஆல்ரெடி இருக்குது, இங்கே 1 இருக்குது. ஸோ அப்போ இதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணி சப்ராக்ட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கும், அப்படி தானே? அப்போது இந்த 3னா என்னது, இங்கே வந்து R2 இது R1. அப்போ என்ன பண்ண போகிறோம், R2 மைனஸ் இதை 3ஆல், R1 ஃபுல்லாத்தையும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 3 இன்ட்டு R1 அதான் போட்டிருக்கோம். R2ல் எதை எழுதணும் அப்படின்னா R2 மைனஸ் 3R1 அப்படின்றத எழுதணுன்ட்ருக்கு. எழுதும்போது அந்த இடத்துல ஜீரோவாக மாறிடும். அப்போ என்ன பண்ண போகிறோம், R1 ஃபுல்லாக 3ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். 1 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 3 ஆகிடும், 1 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 3 ஆகிடும், 2 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் இது 6ஆக மாறிடும். இனி என்ன பண்ணணும், R2 மைனஸ் 3R1, R2 மைனஸ் R2ன்னா என்னது, 3 மைனஸ் 3 வந்து 6, 2 மைனஸ் 3 வந்து -1, 5 மைனஸ் 6 வந்து -1. ஸோ இதை முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து இனி இந்த இடத்த ஜீரோவாக மாற்றணும்னா அதே சேம் தான். அப்போ R3 ஆக்சுவலாக 3 இருக்கா, 3 மைனஸ் இங்கே வந்து 1 இருக்குது, இந்த இடத்துல 1 இருக்குது. ஸோ அப்போது அந்த 1 3ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்போ என்ன அர்த்தம், R3 தேர்டு ரோவை மைனஸ் 3 இன்ட்டு இது R1. இந்த மாதிரி நம்ம இது செட் பண்ணும்போது நமக்கு இந்த இடம் என்ன ஆகிடும், ஜீரோவாக மாறிடும். அதான் எழுதியிருக்கோம். R3யில் என்ன எழுதணும், R3 மைனஸ் 3R1 அப்படின்னு போட்டுக்கணும். அப்போ என்ன பண்ணணும், மேலே இருக்கிறத 3ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். 1 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 3, இதுவும் 3 ஆகிடும். இதை 2 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 6, 6 இது 6ஆக மாறிடுது. ஸோ இது சப்ராக்ட் பண்ண போகிறோம். இது R3, 3 மைனஸ் 3 0, 3 மைனஸ் 3 0, 6 மைனஸ் 6 0. ஸோ இப்போ நமக்கு ரோ எஷலான் ஃபார்ம் வந்துருச்சா அப்படின்னு செக் பண்ண போகிறோம். இதில் என்ன பண்ண போகிறோம், இதில் ஃபஸ்ட்டு ரோவில் ஃபஸ்ட்டு நான்-ஜீரோ எலமெண்ட், அதுக்கு கீழே எல்லா நம்பரும் 0 ஆகிடுச்சு. ஓகே, டன். இப்போ செகண்ட் ரோ எடுக்கிறோம். செகண்ட் ரோவில் ஃபர்ஸ்ட்டு நான்-ஜீரோ எலமெண்ட் இது தான், ஏன்னா இது ஆல்ரெடி 0 ஆகிடுச்சு. ஃபர்ஸ்ட் நான்-ஜீரோ எலமெண்ட் இதுக்கு கீழே எல்லாமே 0 ஆகிடுச்சு. ஸோ கரெக்டாக இருக்குது. தேர்டு ரோ அதுக்கு கீழே நம்ம எதுவுமே இல்லை. ஸோ இதுவும் 0 ஆகிடுச்சு. ஸோ இது கரெக்டாக ரோ எஷலான் ஃபார்மில் என்ன செய்யுது, இருக்குது. இப்போ ரோ எஷலான் ஃபார்முக்கு நம்ம மாற்றிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்பர் ஆஃப் நான்-ஜீரோ ரோஸை கண்டுபிடிக்கணும். இப்போ கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸை ரோ எஷலான் ஃபார்முக்கு மாற்றிட்டு அதில் எத்தனை நான்-ஜீரோ ரோஸ் இருக்குதுன்னு பார்க்கணும். இது வந்து ஃபுல்லாகவே 0 ரோஸ், ஏன்னா எல்லா டேர்மும் 0 0 0ன்னு இருக்கிறனால இது 0 ரோஸ். இது வந்து என்னது, அட்லீஸ்ட் ஒரு நம்பராவது வேறு 0 தவிர ஒரு நம்பர் இருக்குது. ஸோ இது நான்-ஜீரோ ரோ, இதுவும் நான்-ஜீரோ, 0 இல்லாத ரோ. ஸோ அப்போ இப்போ நம்ம பார்த்தோன்னா 2 நான்-ஜீரோ ரோஸ் என்ன செய்யுது, இருக்குது.
அதனால நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் ஈக்குவல் டு நமக்கு 2. அதனால ரோ ஆஃப் ஏ என்னது 2 அப்படின்னு சொல்லிடுறோம். ஸோ நம்ம 2 மெத்தட்லேயும் இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணியிருக்கோம். அதாவது யூஸிங் டெஃபினிஷனில் அந்த மேட்ரிக்ஸாக 3x3 செக் பண்ணி நான் வேனிஷிங்காக இருக்குதான்னு செக் பண்ணணும். வேனிஷிங் ஆகிடுச்சு 0 ஆகிடுச்சுன்னா ரேங்கு 3 விட கம்மி அப்படின்னு சொல்லிடுறோம். அடுத்து 2x2 மேட்ரிக்ஸஸ் மைனருக்கு போயிடுறோம். அதில் அட்லீஸ்ட் ஒன்றாவது நாட் ஈக்குவல் டு 0 வந்துச்சு அப்படின்னா ரேங்க் 2 அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிடுறோம். ஸோ இது ஈஸியாக இருந்ததுனால இது நமக்கு மேட்ரிக்ஸஸோட டிட்டர்மினன்ட் வேல்யூ ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் சில ப்ராப்ளம்க்கு ரொம்ப நிறைய இந்த மாதிரி டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்காக தான் இந்த ரோ எச்சலான் ஃபார்மை யூஸ் பண்ணி என்ன செய்கிறோன்னா ரேங்க்கு கண்டுபிடிக்கிறோம். இது ஈஸியாக இருக்கும், டக்குன்னு முடிஞ்சிடும். இதில் என்ன பண்ணுறோம், ரோ எச்சலான் ஃபார்முக்கு மாற்றிட்டு அதில் நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸை கண்டுபிடிக்கிறோம். கண்டுபிடிச்சி அது என்னவோ அதுதான் அதோட ரேங்க்கு அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறோம். நெக்ஸ்ட்டு இந்த செகண்ட் ப்ராப்ளம்க்கு என்ன செய்ய போகிறோம், ரேங்க்கு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ செகண்ட் ஒன்னுக்கு ஓகே, இது வந்து என்னென்னா ஒரு 3x4 மேட்ரிக்ஸ். ஸோ 3x4 மேட்ரிக்ஸ்னால் அதோட ரேங்க் எப்படி இருக்குன்னா ரோ ஆஃப் ஏ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மினிமம் ஆஃப் எத்தனை ரோஸ், 3 ரோஸ் இருக்கா, எத்தனை காலம்ஸ் இருக்குது, 1 2 3 4. ஸோ 4 காலம்ஸ் என்ன செய்யுது நமக்கு இருக்குது. அதனால் 3,4 போட்டு வர்றோம். இதில் மினிமம் சூஸ் பண்ணணும். 3 4 3 4ல் எது மினிமம் 3. ஸோ ரோ ஆஃப் ஏ வந்து என்னவாக இருக்கும், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3 இருக்கலாம், இல்லை 3 விட கம்மியாக இருக்கலாம். அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், தேர்ட் ஆர்டர் மைனஸ் எல்லாத்தையும் செக் பண்ண போகிறோம். ஸோ இங்கே 3x4 மேட்ரிசஸ் அப்படின்றனால நமக்கு நிறைய பாசிபிள் இருக்குது. எப்படியெல்லாம் 3 ஃபஸ்ட்டு இந்த ஆப்ஷனை எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு அதை எடுத்து அதுக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும், ஃபஸ்ட்டு 4க்கு இதோட வேல்யூ 4 × 1 × -1 × -1 1 மைனஸ் ஆஃப் 7 × -2 -14. ஸோ +14 மாறிடுது. அதுக்கு அடுத்து இது -3, இதுக்கு ப்ளஸ்ஸு, இது மைனஸு, இது ப்ளஸ்ஸு, -3. இது இருக்கிற காலம் ரோவை கட் பண்ணோம் அப்படின்னா -3 × -1 +3 ஆகிடுது. -6 × -2 -12 வரும். ஆல்ரெடி மைனஸ் வரும். ஸோ -12 என்ன ஆகிடுது, +12 மாறிடுது. அடுத்து +1 × அது இருக்கிற ரோ காலமை கட் பண்ணிவிட்டு +1 × -3 × 7 -21 மைனஸ் ஆஃப் 6 × -1 என்னது -6. ஸோ இங்கே +6 மாறிடுது. அடுத்து என்ன பண்ணணும், சிம்பிள் கால்குலேஷன் தான். 14 + 1 15 ஆகிடுது. 3 + 12 15 ஆகிடுது. -21 + 6 -1 ஆகிடுது. மீதி இதெல்லாம் அப்படியே நம்ம அப்படி எழுதிடுறோம். அடுத்து 4 × 15 60, -3 × 15 -45, 1 × -15 -15. ஸோ 60 இது அப்படியே எழுதிடுறோம். -45 -15 என்னது -60. ஸோ 60 -60 0 ஆகிடுது. ஸோ ஃபஸ்ட்டு பாசிபிள் 3x3 மேட்ரிசஸ்க்கு 0 வருது. அடுத்த பாசிபிள் எப்படி எடுத்துக்கலாம், அடுத்து வந்து இந்த ரெண்டையும் எடுத்துட்டு அப்புறம் இந்த ஒன்று எடுத்து அதுக்கு நம்ம வேல்யூ கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இதே மாதிரி சிமிலராக கண்டுபிடிக்கும்போது அதுக்கும் வேல்யூ என்ன வருதுன்னா 0 வருது. அடுத்து என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி 4 பாசிபிள் வே 2 சொல்லிட்டோமா. அடுத்து வந்து இதை ஃபஸ்ட்டு இதை விட்டுட்டு இது இவ்வளோத்தையும் கண்டுபிடிக்கிறோம். இதுக்கு கண்டுபிடிக்கும் போது இதுக்கும் வேல்யூ என்ன வரும்னா 0, டிட்டர்மினன்ட் வேல்யூ 0 தான் என்ன செய்யுது வருது. அடுத்து இதை மட்டும் விட்டுட்டு இதை விட்டுட்டு இது இவ்வளோத்தையும் என்ன செய்கிறோம் எடுக்கிறோம். எடுத்து அந்த மாதிரி 4 விதமாக நம்ம என்ன செய்ய போகிறோன்னா எடுத்து பண்ணும்போது எல்லா விதத்துலேயுமே நமக்கு இந்த 3x3 மைனஸ் எல்லாத்துக்குமே வேல்யூ என்ன வரும்னா 0 0 0 0ன்னு எல்லாமே வருது. 0 எல்லா பாசிபிள் வேலையும் பார்க்கும்போது 4க்குமே 0 வருது. ஸோ ரேங்க் ஆஃப் ஏ வந்து கண்டிப்பாக 3 விட கம்மியாக தான் இருக்கும். ஸோ அடுத்து நெக்ஸ்ட் பாசிபிள் வே என்ன 2. அப்போ 2x2 மேட்ரிசஸ் நம்ம செக் பண்ணணும். ஒரு 2x2 ஃபஸ்ட்டு இதையே எடுத்துப்போமே, இதை எடுக்கிறோம். 4 3 -3 -1.
இதை எடுத்து நம்ம டிட்டர்மினன்ட் வேல்யூ 4 × -1 -4 -3 × 3 -4 மைனஸ் ஆஃப் -3 × 3 -9 வரும். ஸோ இந்த இடத்துல +9 மாறிடுது. -4 +9 என்ன பண்ணணும், பிக் நம்பரில் இருந்து ப்ளஸ்ஸும் மைனஸும் மாறி மாறி வந்துச்சுன்னா சப்ராக்ட் பண்ணணும். 9லேருந்து 4 சப்ராக்ட் பண்ணி பிக் நம்பர் சைன் என்னது ப்ளஸ்ஸு தானே. ஸோ +5. இது வந்து என்னது நாட் ஈக்குவல் டு 0 0 இல்லை. அதனால் ரேங்க் ஆஃப் ஏ வந்து 2 அப்படின்னு சொல்லிட்டப்போ இது நம்ம ஒன்றா கண்டுபிடிக்கிறதுக்கே கஷ்டம். நம்ம இப்போ ஒன்று கண்டுபிடிக்கிறதுக்கே இப்போ ஒரு 3x3 மேட்ரிக்ஸஸ் டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கவே இவ்வளோ ஸ்டெப் ஆகிடுது. இதே மாதிரி நீங்கள் 3ஐயும் கண்டுபிடிக்கணும். அப்போ அது எவ்வளோ பெரிய ப்ராசஸாக இருக்குது. ஸோ இது நமக்கு கஷ்டமாக இருக்கும். பெரிய பெரிய மேட்ரிக்ஸஸ் ஆகும்போது நமக்கு இந்த டெஃபினிஷன் படி ரேங்க் கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருக்கும். அதுக்காக தான் இன்னொரு மெத்தட் ரோ எஷலான் ஃபார்முக்கு மாற்றிடணும். ரோ எஷலான் ஃபார்முக்கு மாற்றிட்டு அதில் எத்தனை நான்-0 ரோஸ் இருக்குதுன்னு பார்த்து அதோட கவுண்ட்டு தான் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அது மாதிரி ரேங்க் கண்டுபிடிக்கிறது ஈஸி. சரி, இருந்தாலும் நமக்கு இந்த மெத்தடில் செய்ய சொன்னால் கூட தெரியணுன்றதுக்காக இந்த மெத்தடை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு. அடுத்து இதே இன்னொரு மெத்தடில் எப்படி பண்ணலாம், கொடுத்துருக்கிற ஏ எழுதிக்கணும். எலிமெண்ட்ரி ரோ எஷலான் ஃபார்முக்கு என்ன பண்ணணும், எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன்ஸ் நம்ம என்ன செய்ய போகிறோம், பண்ண போகிறோம். இப்போது அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு இருக்கிற நம்பர் 1 இருந்தால் ஈஸியாக இருக்கும். இங்கே ஆல்ரெடி 4 இருக்கா. இப்போ வேறு எங்கே 1 இருக்குதுன்னு பார்க்குறோம். இங்கே ரோவில் எதுலேயுமே இன்டர்சேஞ்ச் பண்ணுறதுக்கு 1 இல்லை. ஆனால் இங்கே வந்து 1 இருக்குது. ஸோ அப்போ காலமை இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம். C1ஐயும் C3ஐயும், சாரி இதில் C3 வரும், C3 C1 C3 C1ஐயும் C3ஐயும் நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கோம். இது இங்கே வந்துடுது, இது வந்து இங்கே வந்துடுது. எழுதிட்டு ஃபஸ்ட்டு இது பண்ணிக்கிறோம். அடுத்து வந்து என்ன அப்படின்னா, கொடுத்துருக்கிறதுல இது C3 தான். அடுத்து வந்து இப்போது ஃபர்ஸ்ட் ரோவில் இதில் 1 கொண்டு வந்துட்டோம். இனி என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு நான்-0 எலமெண்ட் இது தான். இதுக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லாத்தையும் 0வாக மாற்றணும். அப்போ இந்த இடத்த 0வாக மாற்றணும், இந்த இடத்த 0வாக மாற்றணும். இப்போது இங்கே ஆல்ரெடி என்ன இருக்குது, -2 இருக்குது. -2 இங்கே என்ன இருக்குது, 1 இருக்குது. அப்போ ஈக்குவல் டு நமக்கு 0 வரணும். 0 வரணுன்னா இதில் ப்ளஸ் போட்டு ஒரு 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்படி தானே, அதான் பண்ணியிருக்கோம். -2 R2ல் தானே இருக்குது, இது ஃபுல்லாக R2. அப்போ R2 + 2 × R1, 2 × 1 வந்து R1. இப்போ R1 எலமெண்ட் எல்லாத்தையும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணி இந்த R2 கூட ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், இந்த இடம் 0வாக மாறிடும். அதான் ஃபஸ்ட்டு பண்ணியிருக்கோம். இப்போ R1 ஃபுல்லாக 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம், 1 2ஆக மாறிடும். இது 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 6, 4 2s are 8, இது -4. இனி என்ன பண்ணணும், R2 கூட ஆட் பண்ணிக்கணும். இந்த 2 ஆட் பண்ணால் 0, -1 + 6 என்ன வரும், 5 வரும். -3 + 8, ப்ளஸ்ஸும் மைனஸ் வந்தால் சப்ராக்ட் பண்ணி பிக் நம்பர் சைன் போடணும். 8க்கு ப்ளஸ்ன்றனால +5 வரும். 4 - 4 என்னது 0. ஸோ இந்த இதை முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த இடத்த 0வாக மாற்றணும். அப்போ இங்கே -1 இருக்கா, இங்கே 1 இருக்குது. அப்போ ரெண்டையும் சும்மா ஆட் பண்ணாலே நமக்கு 0வாக ஆகிடும். அதுதான் என்ன சொல்கிறாங்க, இந்த ரோ R3 + R1, இந்த R3 R1 ஆட் பண்ணாலே நமக்கு இந்த இடம் 0வாக மாறிடும். ஸோ இதை ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். -1 + 1 0, 7 + 3 10, 6 + 4 10, 2 - 2 0. ஸோ இந்த இடத்த நம்ம 0வாக மாற்றியாச்சு. இதில் ஃபஸ்ட்டு நான்-0 எலமெண்ட் எடுத்துகிட்டு அதுக்கு கீழே உள்ள இதை 0வாக மாற்றியாச்சு ஃபர்ஸ்ட் ரோவில். இனி செகண்ட் ரோவில் ஃபஸ்ட்டு நான்-0 எலமெண்ட் என்னது 5 தான். இதுக்கு கீழே உள்ள இதையும் என்ன செய்யணும், நம்ம 0வாக மாற்றணும். ஸோ 10ஐ எப்படி 0வாக மாற்றலாம், அதுக்கு இப்போது இதையும் கம்பேர் பண்ணிக்கணும். இதையும் R2வும் R3ஐயும் நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். இப்போ இந்த 10ஐ எப்படி நாம் என்ன செய்ய போகிறோம், 0வாக மாற்றுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ இந்த ரோவை யூஸ் பண்ணி
இப்போ ஆல்ரெடி அங்கே 5 இருக்கா, அப்போ 5 ஆல்ரெடி இருக்குது. அப்போ என்ன செய்யணும், 2ஆல் மல்டிப்ளை பண்ணி சப்ராக்ட் பண்ணணும். அதான் சொல்கிறது. 10 வந்து இதில் இருக்குது, R3யில் இருக்குது நமக்கு. R3 மைனஸ் 2R2 இப்படி தான் நம்ம இந்த இதை ஃபார்ம் பண்ணுறோம். R3 மைனஸ் 2R2 பண்ணும்போது நமக்கு 0 கிடச்சிரும். அப்போ என்ன பண்ணணும், R2வை 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இது 0, இது 10, 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 10, 0. இனி என்ன பண்ணணும், திஸ் மைனஸ் திஸ், 0 மைனஸ் 0, மற்ற 2 ரோவையும் அப்படியே முன்னாடி மாதிரி பார்த்து எழுதிட்டு 0 மைனஸ் 0, 0, 10 மைனஸ் 10, 0, 10 மைனஸ் 10, 0, 0 மைனஸ் 0, 0. நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ பார்த்தோன்னா ரோ எச்சலான் ஃபார்ம் இருக்கா பார்ப்போம். ஃபஸ்ட்டு நான் ஜீரோ எலமெண்ட் எடுக்கிறோம், அதுக்கு கீழே 0. செகண்ட் ரோவில் ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ எலமெண்ட், அதுக்கு கீழே எல்லாம் 0வாக இருக்குது. தேர்ட் ரோ தான் கடைசியே, அதுக்கு கீழே எதுவுமே இல்லாதனால செக் பண்ணவே வேண்டாம். இப்போ பார்க்கும்போது ரோ எச்சலான் ஃபார்மில் கரெக்டாக இருக்குது. இனி என்ன பண்ணணும், ரோ எச்சலான் ஃபார்முக்கு மாற்றிட்டு அதில் இருக்கக்கூடிய நான் ஜீரோ ரோஸ் எத்தனை அப்படின்னு பார்க்கணும். இது ஃபுல்லாக 0 ரோ. அப்போ இது நான் ஜீரோ ரோ, இது நான் ஜீரோ ரோ. அப்போ டோட்டலாக 2 நான் ஜீரோ ரோ இருக்குது. அதனால் ரோ ஆஃப் ஏ என்னது 2 அப்படின்னு ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சி எழுதிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு 3x3 மேட்ரிசஸ் எல்லாத்தையும் செக் பண்ணுறோம். நார்மல் மெத்தடு படி அது எல்லாமே 0 ஆனதுனால அதோட ரேங்க் வந்து 3ஐ விட கம்மியாக இருக்கும். அடுத்து 2x2 மேட்ரிசஸ் செக் பண்ணி நாட் ஈக்குவல் டு 0 வரதுனால ரேங்க் 2 அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிடுறோம். இல்லை இன்னொரு மெத்தட் அப்படின்னா எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் யூஸ் பண்ணி ரோ எச்சலான் ஃபார்முக்கு மாற்றிட்டு அதில் இருக்கக்கூடிய நான் ஜீரோ ரோஸ் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறோம். எத்தனைன்னு பார்த்து அதுதான் அதோட ரேங்க். எக்ஸாம்பிள் 1.16 ஃபைண்ட் த ரேங்க் ஆஃப் த ஃபாலோயிங் மேட்ரிசஸ் விச் ஆர் இன் ரோ எச்சலான் ஃபார்ம். அதாவது இது எல்லாமே ரோ எச்சலான் ஃபார்மில் இருக்குது. இதோட ரேங்கை நம்ம என்ன செய்ய போகிறோன்னா கண்டுபிடிக்க போகிறோம். இது வந்து நார்மல் ஸ்டேட்மெண்ட், அந்த ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் அந்த ஸ்டேட்மெண்ட் படியும் கண்டுபிடிக்க போகிறோம். அட் த சேம் டைம் அந்த ரோ எச்சலான் ஃபார்ம்லேயே இருக்கிறதுனால டைரெக்டாக பார்த்து ரேங்க்கும் எழுதிடலாம். ஸோ 2 மெத்தட்லேயுமே பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸை ஏ அப்படின்னு எழுதிக்கிறோம். இதோட ஆர்டர் என்னென்னா 3x3. ஸோ ரோ ஆஃப் ஏ எப்படி இருக்கும், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மினிமம் ஆஃப் ரோவோட நம்பர்ஸ் காலமோட நம்பர்ஸ் 3,3. இதில் மினிமம் என்னது, 3,3யில் மினிமம் 3 தான். ஸோ ரோ ஆஃப் ஏ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3. இனி வந்து இந்த 3ன்றனால தேர்ட் ஆர்டரில் எதெல்லாம் வருமோ அதெல்லாம் நம்ம எடுக்க போகிறோம். தேர்ட் ஆர்டரில் ஒன்று மட்டும்தான் வரும். ஸோ அதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 2க்கு ஃபஸ்ட்டு பண்ணுறோம். இது ப்ளஸ்ஸு, இது மைனஸ்ஸு, இது ப்ளஸ்ஸு. 2 இருக்கிற ரோ அண்ட் காலமாக கட் பண்ணோன்னா 3 × 1 3, இது 0 ஆகிடும். ஸோ 2 × 3 தான் வரும். ஸோ -0 × எனிதிங் 0 தான். ஸோ 0வோட அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கிட்டோம். அடுத்து இதில் மைனஸ் இருக்குது, -7 இன்ட்டு இதுவும் -7 இருக்க ரோ காலமாக கட் பண்ணும்போது 0 -0 தான் வரும். ஸோ சிம்பிளிஃபை பண்ணும்போது 2 3s are 6, இது 0 இது 0. ஸோ 6 தான் ஆன்சர், விச் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. ரோ ஆஃப் ஏ வந்து என்னென்னா இப்போது நமக்கு நாட் ஈக்குவல் டு 0ன்றனால ரோ ஆஃப் ஏ வந்து 3ன்னே நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா 3 தேர்ட் ஆர்டரில் நமக்கு ஒரு மைனர் கிடச்சிருச்சு, நான் வேனிஷிங் மைனர் கிடச்சிருச்சு, 0 ஆகாத மைனர் கிடச்சிருச்சு. ஸோ ரோ ஆஃப் ஏ ஈக்குவல் டு 3. இன்னொரு மெத்தடில் இன்னும் ஈஸியாக எப்படி பண்ணிடலாம், ஆல்ரெடி என்ன சொல்லிட்டாங்க, இந்த மேட்ரிக்ஸ் எல்லாமே ரோ எச்சலான் ஃபார்மில் இருக்குது. எப்படி கண்டுபிடிக்கணும், ஃபர்ஸ்ட் ரோவில் ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ எலமெண்ட் எடுத்துக்கிறோம், அதுக்கு கீழே ரெண்டுமே 0 தான். ஸோ ஃபர்ஸ்ட் ரோ பிரச்சனை இல்லை. செகண்ட் ரோவில் பார்க்குறோம், ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ எலமெண்ட் 3, அதுக்கு கீழே உள்ள நம்பர்ஸை 0. தேர்ட் ரோவுக்கு கீழே எதுவுமே இல்லைன்றனால அப்படியே விட்டுடலாம். ஸோ இது வந்து ரோ எச்சலான் ஃபார்மில் இருக்குதுன்னு தெரியுது. அப்போ ரோ எச்சலான் ஃபார்மில் இருந்தால் அதோட ரேங்க் எப்படி கண்டுபிடிக்கணும், நான் ஜீரோ ரோஸ் மொத்தம் எத்தனை நான் ஜீரோ ரோஸ் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். இதில் இது ஒரு நான் ஜீரோ ரோ, இது ஒரு நான் ஜீரோ ரோ, இதில் ஒரு 1 இருக்குது. ஸோ அதனால் இதுவும் நான் ஜீரோ. ஸோ டோட்டலாக
3 இருக்குது. ஸோ ரோ ஆஃப் ஏ 3 அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஈஸியாக கூட என்ன செஞ்சுக்கலாம், கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த மெத்தட்லேயும் செய்யலாம், இந்த மெத்தட்லேயும் செய்யலாம். அடுத்து செகண்ட் ப்ராப்ளம் கொடுத்துருக்கிறத ஏ அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஆர்டர் வந்து 3x3. 3x3யாக இருந்தால் ரோ ஆஃப் ஏ எப்படி இருக்கும், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இந்த 3,3ல் மினிமமாக சூஸ் பண்ணணும். ஸோ 3 3 சேம் நம்பர் தான். ஸோ 3 தான். 3யாக இருக்கலாம், 3யை விட கம்மியாக இருக்கலாம். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு 3x3 மேட்ரிக்ஸ் எத்தனை வரும் அப்படின்னு பார்க்கணும். இங்கே ஆல்ரெடி 3x3 ஒன்று தான் வரும். ஸோ ஒரே ஒரு மேட்ரிக்ஸ்க்கு மட்டும் நம்ம என்ன செஞ்சுட்டா போதும், டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சா போதும். ஸோ -2க்கு எழுதுகிறோம். இது வந்து ப்ளஸ் சிம்பல் வரும், இதுக்கு மைனஸ், இதுக்கு ப்ளஸ் சிம்பல் வரும். அது ப்ளஸ் இன்ட்டு -2. ஸோ அதனால் -2. இது இருக்கிற ரோ காலமாக கட் பண்ணும்போது 0 -0 வந்துடுது. அடுத்து நெக்ஸ்ட்டு இதுக்கு மைனஸ் சிம்பல் வரும். இது இருக்கிற ரோ காலமாக கட் பண்ணும்போது -2 × 0 × 0 அது வந்துடுது. அடுத்து வந்து லாஸ்ட் வந்து இதுக்கு ப்ளஸ் சிம்பல், ப்ளஸ் இன்ட்டு -1. ஸோ -1. இது இருக்கிற ரோ காலமாக கட் பண்ணும்போது 0 -0 0 -0 எல்லா டேர்மே இது × 0 இது × 0 இது × 0 எல்லாமே 0 தான் வருது. ஸோ எல்லாமே தேர்ட் ஆர்டரில் ஒன்று தான் இருக்குது, அதுவும் 0 ஆயிடுச்சுன்ற பட்சத்தில் அதுக்கு ரேங்க் வந்து 3யாக இருக்காது, 3யை விட கம்மியாக தான் இருக்கும். ஸோ ரோ ஆஃப் ஏ லெஸ் தேன் 3, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3ன்னு இருந்தது. லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3ன்னா என்ன அர்த்தம், 3யாகவும் இருக்கலாம், 3யை விட கம்மியாகவும் இருக்கலாம் அப்படின்ற மீனிங். இப்போ இங்கே 3யாக இருக்குன்ற ஆப்ஷனே இல்லை, முடிஞ்சு போயிடுது. ஸோ 3யை விட கம்மியாக இருக்கும் அப்படின்னா 2, ஆர்டர் 2ல் இருக்கிற மாதிரி நம்ம ஒன்றா பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஒரு மைனரை சூஸ் பண்ண போகிறோம். செகண்ட் ஆர்டர் மைனஸை சூஸ் பண்ணும்போது -2 × 5 என்ன வருது, -10. 0 × 2 -2 × 0 0 -10 -0. ஸோ -10 வருது, இது நாட் ஈக்குவல் டு 0. அப்போது நமக்கு செகண்ட் ஆர்டர் மைனரில் ஒரு நான் வேனிஷிங் மைனர் கிடச்சிருக்கு. ஸோ அதனால் என்னது, ரோ ஆஃப் ஏ 2 அப்படின்ட்டு முடிச்சிடுறோம். இந்த மெத்தடில் செய்யலாம். அப்படி இல்லைன்னா இன்னொரு மெத்தட் கொடுத்துருக்கிறத ஏன்னு எடுத்துக்கிறோம். இந்த மேட்ரிக்ஸ் ஆல்ரெடி ரோ எஷலான் ஃபார்மில் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஜீரோவுக்கு கீழே ஃபுல்லாக ரெண்டுமே 0வாக இருக்குது. செகண்ட் ரோவில் ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ எலமெண்ட்டுக்கு கீழே 0வாக இருக்குது. தேர்டு ரோ அதுக்கு கீழே எதுவுமே இல்லை. அதனால் இது வந்து ரோ எஷலான் ஃபார்ம்லேயே இருக்குது. இதில் அப்படி ரோ எஷலான் ஃபார்மில் இருந்தால் நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் பார்க்கணும். இது ஒரு நான் ஜீரோ ரோ, இது ஒரு நான் ஜீரோ ரோ, இதில் எல்லாமே 0 ஆயிடுச்சு. அதனால் இது நான் ஜீரோ ரோ கிடையாது. ஸோ ரெண்டு நான் ஜீரோ ரோஸ் இருக்குது. அதனால் ரோ ஆஃப் ஏ 2 அப்படின்னு ஈஸியாக டக்குன்னு எழுதிடலாம். நெக்ஸ்ட்டு தேர்டு சம்மில் வந்து ஏ வந்து கொடுத்துருக்காங்க. இதோட ஆர்டர் என்ன, எத்தனை ரோஸ், 1 2 3 4 ரோஸ் கொடுத்துருக்காங்க. காலம்ஸ் 1 2 3 3 காலம்ஸ், 4 × 3 இதோட ஆர்டர் வந்து. ஸோ ரோ ஆஃப் ஏ என்னவாக இருக்கும், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மினிமம் ஆஃப் இந்த 4,3. 4 3ல் மினிமம் என்னது, 3 தானே. ஸோ ரோ ஆஃப் ஏ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3யாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 3யாக இருக்கலாம், 3யை விட கம்மியாக இருக்கலாம். அப்போ என்ன செய்யணும், 3x3ல் ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ், எத்தனை பாசிபிள் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் நம்ம மேக் பண்ண முடியுமோ அத்தனை பாசிபிள் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ பார்த்தோன்னா இந்த ஃபஸ்ட்டு இந்த 3ஐயும் எடுக்கிறோம். ஆல்ரெடி இது ஃபுல்லாக 0வாக இருக்கிறனால கண்டிப்பாக அதோட வேல்யூ என்ன தான் வரும், இந்த 3க்கு நம்ம டிட்டர்மினன்ட் எடுத்தால் 0 தான் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் 3 எடுக்கும்போது அதோட வேல்யூ 0. அடுத்து என்ன பண்ணுறோம், இந்த ஃபர்ஸ்ட் 2 எடுத்துகிட்டு இதுவும் எடுக்கிறோம். எடுத்தால் அதோட வேல்யூவும் என்னதாக தான் இருக்கும், 0வாக தான் இருக்கும். அடுத்து என்ன பண்ணுறோம், இதை எடுக்கிறோம், இது எடுக்கிறோம், இது எடுக்கிறோம். இவ்வளோத்தையும் எடுக்கும்போது அதோட வேல்யூவும் என்னதான், அதோட டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கும் போதும் 0 தான் வரும். அடுத்து இந்த 3ஐயும் எடுக்கிறோம். இந்த 3ஐயும் எடுத்தாலும் அதோட வேல்யூவும் டிட்டர்மினன்ட் வேல்யூ 0 தான். ஸோ 3x3ல் நம்ம எல்லாமே என்னதான் ஆகிடும்னா 1 2 3 4 பாசிபிள் வேஸ் இருந்தது, எல்லாமே 0 ஆகிடுது. அதனால ரோ ஆஃப் ஏ கண்டிப்பாக 3யை விட கம்மியாக தான் இருக்கும்னு நம்ம சொல்லிடுறோம். 3யை விட கம்மியாக இருக்குன்னா அடுத்த ஆப்ஷன் என்ன, செகண்ட் ஆர்டர் மைனஸை செக் பண்ணுறோம். செகண்ட் ஆர்டர் எப்படி சூஸ் பண்ணலாம்,
ஃபஸ்ட்டு இந்த ஆப்ஷன் எடுப்போம். இதுக்கும் நிறைய ஆப்ஷன் வரும். ஏதோ ஒன்று நமக்கு 0 ஆகாத மாதிரி ஒன்று நம்ம பார்த்து சூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு இருக்கிறதே 0 ஆகாது. ஸோ இதை என்ன செஞ்சுக்கிறோம், எடுத்துக்கிறோம். 6 0 0 2 அதை எடுக்கும்போது 6 2s are 12 minus 0. ஸோ which is not equal to 0. ரோ ஆஃப் ஏ 2 அப்படின்னு முடிவு பண்ணிடுறோம். இன்னொரு மெத்தட் இதை விடையும் சிம்பிளாக ஈஸியாக இருக்கும். கொடுத்துருக்கிறத ஏன்னு எடுத்துக்கிறோம். இதில் இது ஆல்ரெடி ரோ எஷலான் ஃபார்மில் தான் இருக்குது. ஏன்னா ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ எலமெண்ட்டுக்கு கீழே எல்லாமே 0. அடுத்து செகண்ட் ரோவில் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ எலமெண்ட் 2, அதுக்கு கீழே எல்லாமே 0. அப்புறம் தேர்ட் இதில் நான் ஜீரோ எலமெண்ட்டே இல்லை, எல்லாமே 0 ஆயிடுது. அதனால் இது ரோ எஷலான் ஃபார்மில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிடுறோம். ரோ எஷலான் ஃபார்மில் இருந்தால் மொத்தம் எத்தனை நான் ஜீரோ ரோஸ் இருக்குது? இது ஒரு நான் ஜீரோ ரோ, இது ஒரு நான் ஜீரோ ரோ, இது 0 ரோ, இது 0 ரோ. ஸோ மொத்தம் 2 நான் ஜீரோ ரோ இருக்குது. அதனால் இதோட ரேங்க் என்ன 2 அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறோம். ஆக்சுவலாக நம்ம இப்போ அனதர் மெத்தடில் என்ன செஞ்சோமோ அதை ஒரு தியரமாக நம்ம பார்க்க போகிறோம். தியரம் 1.11 என்ன சொல்கிறாங்கன்னா, த ரேங்க் ஆஃப் அ மேட்ரிக்ஸ் இன் ரோ எஷலான் ஃபார்ம். ஒரு மேட்ரிக்ஸ் ரோ எஷலான் ஃபார்மில் இருந்துச்சுன்னா அதோட ரேங்க் என்ன அப்படின்னா, நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தோம்ல அதே தான், த நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் இன் இட். இப்போ அந்த மேட்ரிக்ஸில் மொத்தம் எத்தனை நான் ஜீரோ ரோ இருக்கோ அதை தான் என்ன சொல்கிறாங்க, ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதை தானே நம்ம இங்கே பார்த்தோம், ரெண்டு நான் ஜீரோ ரோ இருந்தது, அதனால் இதோட ரேங்க் 2 அப்படின்னு சொன்னோம். இது ரோ எஷலான் ஃபார்மில் இருந்துச்சுன்னா இந்த தியரம். நெக்ஸ்ட்டு தியரம் 1.11 என்ன அப்படின்னா, ரேங்க் ஆஃப் அ நான் ஜீரோ மேட்ரிக்ஸ். ஏதோ ஒரு நான் ஜீரோ மேட்ரிக்ஸ் 0, ஃபுல் டேர்மும் 0 இல்லாமல், ஏன்னா ஆல்ரெடி தெரியும் ஃபுல் டேர்மும் எல்லாமே 0 0 0 0ன்னு இருந்துச்சுன்னா அதோட ரேங்க்கு 0ன்னு ஆல்ரெடி நமக்கு தெரியும். ஸோ 0வே இல்லாமல் ஒரு நான் ஜீரோ மேட்ரிக்ஸ் சம்திங் ஏதோ ஒரு நம்பர் இருக்கணும். ஃபுல்லாக 0வாக இல்லாத ஒரு மேட்ரிக்ஸோட ரேங்க் என்ன அப்படின்னா, ஈக்குவல் டு த நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் இன் அ ரோ எஷலான் ஃபார்ம் ஆஃப் த மேட்ரிக்ஸ். இதில் என்ன சொல்லியிருக்காங்க, கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸோட ரோ எஷலான் ஃபார்மோட அதில் இருக்கக்கூடிய நான் ஜீரோ ரோஸ்ன்னு சொல்கிறாங்க. அப்போ கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ரோ எஷலான் ஃபார்ம் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அதில் மொத்தம் எத்தனை நான் ஜீரோ ரோஸ் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சோன்னா அதுதான் அந்த மேட்ரிக்ஸோட ரேங்க்கு அப்படின்றாங்க. இப்போ ஃபஸ்ட்டு தியரம் என்னது, ரோ எஷலான் ஃபார்மில் இருந்தால் அது நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும் ரேங்க்கு. ரோ எஷலான் ஃபார்மில் இல்லாமல் நார்மலாக இருக்கும்ல மேட்ரிக்ஸு, அதுக்கு என்ன பண்ணணும், அந்த மேட்ரிக்ஸை ரோ எஷலான் ஃபார்முக்கு நமக்கு மாற்றிக்கணும். எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன், காலம் ஆப்ரேஷன் மூலமாக ரோ எஷலான் ஃபார்முக்கு மாற்றிட்டு அதுக்கப்புறமா அதில் மொத்தம் எத்தனை நான் ஜீரோ ரோஸ் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சோன்னா அதுதான் கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸோட ரேங்க்கு அப்படின்றாங்க. எக்ஸாம்பிள் 1.17 ஃபைண்ட் த ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ். ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கு ரேங்க் கண்டுபிடிக்கணும். பை ரெடியூசிங் இட் டு எ ரோ எஷலான் ஃபார்ம். அப்போ கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸை நம்ம செகண்ட் தியரம் பார்த்தோம்ல, அதே மாதிரி அந்த கொடுத்துருச்சு நார்மலாக ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, அதோட ரோ எஷலான் ஃபார்ம் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அதிலேருந்து ரேங்க் என்ன செய்ய போகிறோம், கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறத என்ன செய்யணும், ஏ அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போது எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் மூலமாக ரோ எஷலான் ஃபார்ம் கொண்டு வர போகிறோம். இப்போது கொடுத்துருக்கிற ரோ எஷலான் எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் பண்ணும்போது ஈக்குவல் போடக்கூடாது, ஈக்குவலண்ட் தான் போடணும். ஓகே, இப்போது ஈக்குவலண்ட் டு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, இந்த ஃபர்ஸ்ட் டாப்பில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ரோவில் ஃபர்ஸ்ட் எலமெண்ட் அது 1ஆக இருந்தால் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஆல்ரெடி 1ல் தான் இருக்குது. ஸோ இட் வில் பி ஈஸி. அடுத்து என்ன பண்ணணும்னா, இந்த ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ எலமெண்ட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய 2 இதையும் 0வாக மாற்றணும். 2வை 0வாக மாற்றணும், 3யை 0வாக மாற்றணும். எப்படி மாற்றிக்கலாம், இப்போது இதில் இருக்கக்கூடிய 2 எப்படி 0வாக மாற்றிக்கலாம், 2 இங்கே ஆல்ரெடி ஃபஸ்ட் ரோவை யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ண போகிறோம்.
இங்கே 1 இருக்குது, இங்கே 2 இருக்குது, இங்கே 1 இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், இது கூட ஒரு 2 மல்டிப்ளை பண்ணால் இதோட வேல்யூ 2 ஆகிடும், இதுவும் 2 ஆகிடும். சப்ராக்ட் பண்ணிக்கலாமா? அப்போ 2ன்றது எதில் உள்ள எலமெண்ட்? R2ல் உள்ள எலமெண்ட். 1ன்றது என்னது? ரோ 1ல் உள்ள எலமெண்ட். இப்படி தான் இந்த மாதிரி நம்ம ஃபார்ம் பண்ணணும். ஸோ R2 மைனஸ் 2R1 இது எழுதிக்கிட்டோம். R2 அப்போ நம்ம பண்ண வேண்டியது என்னது? R1 எல்லாம் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். 1 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 2, 2 2s are 4, 3 2s are 6. இனி என்ன பண்ணணும்? இதிலேருந்து இதை சப்ராக்ட் பண்ணணும். 2 மைனஸ் 2 0, 1 மைனஸ் 4 மைனஸ் 3, 4 மைனஸ் 6 மைனஸ் 2. ஸோ இது ஃபுல்லாக முடிச்சிட்டோமா? இனி இந்த ஃபர்ஸ்ட் ரோ எதுவுமே பண்ணக்கூடாது, அப்படியே தான் வச்சுக்கணும். இனி தேர்ட் ரோவில் இந்த இடத்த 0வாக மாற்றணும். 0வாக மாற்றணுன்னா என்ன பண்ணணும்? இங்கே ஆல்ரெடி 3 இருக்குது, ஃபர்ஸ்ட் ரோவில் 1 இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்? இது கூட ஒரு 3ஐ மல்டிப்ளை பண்ணி சப்ராக்ட் பண்ணும்போது நமக்கு 0 கிடச்சிரும். 3 மைனஸ் 3 0. அப்போ இது எதில் உள்ள எலமெண்ட்? R3. இது 1 எதில் உள்ள எலமெண்ட்? R1. அப்போது R3 மைனஸ் 3R1 அதான் இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அப்போ என்ன பண்ணணும்? R1-ஐ 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இது 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 3, 2 3s are 6, 3 3s are 9. இனி இதிலேருந்து இதை சப்ராக்ட் பண்ணணும். R3 மைனஸ் 3R1. 3 மைனஸ் 3 0, 0, 0 மைனஸ் 6 மைனஸ் 6, 5 மைனஸ் 9 மைனஸ் 4. இதை எழுதிட்டோமா? இனி அடுத்து ஃபர்ஸ்ட் ரோவில் நான் ஜீரோ எலமெண்ட்டுக்கு கீழே இந்த 2ஐயும் 0வாக மாற்றியாச்சு. இனி செகண்ட் ரோ வருவோம். செகண்ட் ரோவில் ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ எலமெண்ட் இது -3, அதுக்கு கீழே உள்ள எலமெண்ட்டையும் 0வாக மாற்றணும். அப்போ -6ஐ நம்ம என்ன செய்யணும்? 0வாக மாற்றணும்னா இங்கே ஆல்ரெடி என்ன இருக்குது? -6 இருக்குது. R2வை யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ணணும். ஏன்னா இங்கே ஆல்ரெடி 0 இருக்கிறதுனால நமக்கு அஃபெக்ட் ஆகாது. அதனால் இங்கே ஆல்ரெடி என்ன இருக்குது? -3 இருக்குது. அப்போது இதை எப்படி நம்ம 0வாக மாற்றலாம்? இங்கே ஆல்ரெடி -3 இருக்கா? அப்போ 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். இதில் -6 கிடைக்கும், இதில் -6 கிடைக்கும், இங்கேயும் -6. இப்போ சேம் சிம்பிளாக இருக்கிறதுனால என்ன பண்ணணும்? ஒரு இடையில மைனஸ் பண்ணும்போது தான் -6, இப்போ இது +6 ஆகிடும். -6 +6 வரும்போது நமக்கு என்ன ஆகிடும்? 0 ஆகிடும். அப்போ இது எதில் உள்ள எலமெண்ட்? R3 மைனஸ் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். எங்கே உள்ள எலமெண்ட்? R2. R3 மைனஸ் 2R2 பார்த்திங்கன்னா தெரியும். R3 மைனஸ் 2R2 போடும்போது நமக்கு என்ன செஞ்சிருது? கரெக்டாக கிடச்சிருது. ஸோ இந்த டேர்ம் எல்லாம் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். இது 0, -3 × 2 -6, இது -4. இனி இதிலேருந்து இதை சப்ராக்ட் பண்ண போகிறோம். 0 மைனஸ் 0 0. ஓகே, -6 மைனஸ் ஆஃப் -6 +6, -6 +6 ஆகிடும். ஸோ அதுவும் 0 ஆகிடுது. இங்கே -4 மைனஸ் ஆஃப் -4. அப்போ என்ன வரும்? -4 + 4 என்ன ஆகிடுது? 0. அதுவும் என்ன ஆகிடுது? 0 ஆகிடுது. ஸோ இதில் இருந்து நம்ம ரோ எச்சலான் ஃபார்முக்கு நம்ம என்ன செஞ்சிட்டோம்? மாற்றிட்டோம். இனி என்ன பண்ணிக்கலாம்? ரோ எச்சலான் ஃபார்முக்கு மாற்றினதுனால அதிலிருந்து மொத்தம் எத்தனை நான் ஜீரோ ரோஸ் இருக்குதுன்னு பார்க்குறோம். இது ஒரு நான் ஜீரோ ரோ, இது ஒரு நான் ஜீரோ ரோ, இது 0 ரோ. ஸோ 2 நான் ஜீரோ ரோ இருக்கிறதுனால ரோ ஆஃப் ஏ வந்து என்ன ஆகிடுது? 2 அப்படின்னு முடிவு பண்ணிடுறோம். இப்போ அதுதான் கொடுத்துருக்கிறத எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் மூலமாக ரோ எச்சலான் ஃபார்முக்கு கொண்டு வந்துடுறோம். இது வந்து ரோ எச்சலான் ஃபார்முக்கு இருக்குது. ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ எலிமெண்ட்டுக்கு கீழே 0, இதில் ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ எலிமெண்ட்டுக்கு கீழே 0 இருக்குது. அதனால் இது வந்து ரோ எச்சலான் ஃபார்மில் இருக்கிறதுனால நம்ம அதில் மொத்தம் எத்தனை நான் ஜீரோ ரோஸ் இருக்குதுன்னு பார்க்கணும். 2. அதனால் அதோட ரேங்க் கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸ்க்கு ரேங்க்கும் 2 தான். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 1.18.
ஃபைண்ட் த ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ். இதுக்கு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் பை ரெடியூசிங் இட் டு அன் எஷலான் ஃபார்ம். இந்த எஷலான் ஃபார்முக்கு நம்ம மாற்றிட்டு அதுக்கப்புறம் ரேங்க் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ கொடுத்துருக்கிறத ஏஏ எடுத்துக்கிறோம். எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் மூலமாக நம்ம ரோ எஷலான் ஃபார்முக்கு மாற்ற போகிறோம். ஸோ இங்கே வந்துட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இருக்கிற நம்பர் ஒன்றா இருந்தால் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம், அப்படி தானே? ஸோ இங்கே பார்க்கும்போது இந்த இதுலேயும் ஒன்றும் இல்லை, இந்த இதுலேயும் ஒன்றும் இல்லை, இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதுறதுக்கு. காலம் வைஸாக பார்த்தோன்னா இங்கேயும் ஒன்றும் இல்லை, இங்கேயும் ஒன்றும் இல்லை, இங்கேயும் ஒன்றும் இல்லை. அதனால் இன்டர்சேஞ்ச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. ஸோ இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம ஃபார்முலாவில் அட்ஜஸ்ட் பண்ணி ஜீரோவாக மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ எலமெண்ட் இதுக்கு கீழே உள்ள இந்த 2 எலமெண்ட்டையும் ஜீரோவாக மாற்றணும். இதையும் ஜீரோவாக மாற்றணும், இதையும் ஜீரோவாக மாற்றணும். மாற்றுறதுக்கு என்ன பண்ணலாம்? இப்போ இங்கே ஆல்ரெடி மைனஸ் இருங்க ஒரு ஓகே, இங்கே இதில் இந்த இடத்துல இது வந்து டேரெக்டாக அப்புறம் பின்னாடி கூட பண்ணிக்கலாம். இது 2 6 6ன்னு இருக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால நம்ம வந்து இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம், ஈஸியாக இருக்கும். ஸோ இதை வந்து இந்த R2 வந்து என்ன செய்கிறோன்னா 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். பண்ணும்போது இது -6, 4 2s are 8, 2 2s are 4, 1 2 is 2. அது மைனஸ் எல்லாம் அதை மாதிரி கரெக்டாக பார்த்து போட்டுட்டு இப்போ இங்கே எல்லாமே 6 6ன்னு இருக்கிறனால ஈஸியாக இருக்கும். இங்கே ஆல்ரெடி என்ன இருக்குது? -6 இருக்குது. ஃபர்ஸ்ட்டில் என்ன இருக்குது? 2 இருக்குது. அப்போ எப்போ நமக்கு ஈக்குவல் டு 0 வரும்? இதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 3 2s are 6, இங்கே -6. அப்போ இதில் 2ஐயும் ஆட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு 0 கிடச்சிருது. ஸோ இது வந்து என்ன எலமெண்ட்? R2ல் உள்ள எலமெண்ட். 2ன்றது R1ல் உள்ள எலமெண்ட். ஸோ R2 + 3R1, R2 + 3R1 இது நம்ம இதில் பண்ண போகிறோம். ஸோ R1-ஐ ஃபுல்லாத்தையும் 3ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். 3ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா R1-ஐ ஃபுல்லாக 3ஆல் என்ன செய்ய போகிறோம்? மல்டிப்ளை பண்ண போகிறோம். 3ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 3 2s are 6, 3 2s are இதுவும் என்ன வரும்? -6, 4 3s are 12, 3 3s are 9. இப்போ என்ன பண்ணணும்? இதையும் ஆட் பண்ணி எழுதணும். -6 + 6 0 ஆகிடும். இது ஃபர்ஸ்ட் ரோ அப்படியே எழுதிக்கணும், எந்த சேஞ்சஸும் இல்லை. 8 - 6 2, -4 + 12, ஸோ +8, -2 + 9 7. அடுத்து தேர்ட் இது R3-ஐ இந்த இடத்த 0வாக மாற்றணும். ஸோ ஆல்ரெடி 6 இருக்குது, இங்கே மேலே R1ல் 2 இருக்குது. இப்போ என்ன பண்ணலாம்? 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் இங்கே 6, இங்கே 6. அப்போ சப்ராக்ட் பண்ணணும். ஸோ R6ன்றது R3 எலமெண்ட், -3 இன்டு 2ன்றது எங்கே உள்ள எலமெண்ட்? R1 எலமெண்ட். ஸோ அது R3 - 3R1 R3யில் போட போகிறோம். ஸோ R1-ஐ 3ஆல் மல்டிப்ளை பண்ணிப்போம். இதை ஃபுல்லாக 3ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 6 -6 3ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது இது கிடைக்குது. இப்போ இது மைனஸ் இது போடணும். 6 - 6 0, 2 - -6. இப்போ 2 + 6 என்ன ஆகிடுது? 8 ஆகிடுது. -1 - 12 -13 ஆகிடுது. 7 - 9 -2. ஸோ இதையும் எழுதிட்டோம். இப்போ இந்த இதை பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ எலமெண்ட்டுக்கு கீழே 2ஐயும் 0வாக மாற்றியாச்சு. அடுத்து செகண்ட் ரோவில் ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ எலமெண்ட் 2, இதுக்கு கீழே இந்த 8ஐ 0வாக நம்ம என்ன செய்யணும்? மாற்றணும். அப்போ என்ன பண்ணணும்? இந்த R2வையும் R3ஐயும் கம்பேர் பண்ணிக்கணும். இதை 0வாக மாற்றணும். அப்போ இங்கே 8 இருக்குது, இங்கே 2 இருக்குது. அப்போ என்ன பண்ணிக்கலாம்? இதை 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் 4 2s are 8 வந்துடுமா? இங்கே 8. அப்போ என்ன செய்யணும்? சப்ராக்ட் பண்ணணும். இது வந்து 8 வந்து எந்த எலமெண்ட்? R3 -4. இது 2 எங்கே உள்ள எலமெண்ட்? R2 எலமெண்ட். இது R1, இது R2, இது R3. ரோ 1, ரோ 2, ரோ 3.
ஸோ அதை தான் இங்கே எழுதியிருக்கோம். அப்போ R2ல் உள்ள எலமெண்ட் எல்லாத்தையும் 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். இதை ஃபுல்லாக 4ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா 0, 4 2s are 8, 4 8s are 32, 7 4s are 28. இனி என்ன செய்யணும்? சப்ராக்ட் பண்ணணும் ரெண்டையும். R3லேருந்து 0 - 0 0, 8 - 8 0, -13 -32. அப்போ என்ன வரும்? -3 2 5, 3 1 4, -45. அடுத்து -2 -28. ஸோ -30 மாறிடுது. இனி இது பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுது? இதை இன்னும் சிம்பிளிஃபைடாக எழுதலாம். இது -45 இருக்குது, -30, அதாவது 15ஓட மல்டிபிள்ஸாக இருக்கிறதுனால இந்த R3 என்ன பண்ணுறோம்? -15ஆல் டிவைட் பண்ணிடுறோம். இப்போ 0, இதில் 0, 15 டிவைட் பண்ணும்போது 0 தான், இதுவும் 0 தான் வரும். -45 டிவைடட் பை -15 என்ன வரும்? 3. -30 டிவைடட் பை -15 2. இப்போ பார்த்தோன்னா இது எல்லாமே ரோ எஷலான் ஃபார்மில் கரெக்டாக இருக்குது. இதுக்கு கீழே ரெண்டுமே 0, ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ எலமெண்ட் இதுக்கு கீழே 0, இது கீழே எதுவுமே இல்லை. சரி, அவ்வளோதான். ரோ எஷலான் ஃபார்மில் இருக்குது. இருந்துச்சுன்னா நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் கண்டுபிடிக்கிறோம். இது ஒரு நான் ஜீரோ ரோ, இது ஒரு நான் ஜீரோ ரோ, இதுவும் நான் ஜீரோ ரோ. இதுவுமே ஃபுல்லாக 0 0ன்னு இல்லை. ஸோ 3 நான் ஜீரோ ரோஸ் இருக்குது. அப்போ இதோட ரேங்க் என்ன? 3. அவ்வளோதான். ஸோ இதிலேருந்து ரோ எஷலான் ஃபார்ம் கண்டுபிடிச்சிட்டு அதில் மொத்தம் எத்தனை நான் ஜீரோ ரோ இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி எழுதணுன்னா இதுதான் ரேங்க்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட 12th ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இதை மாதிரி நிறைய வீடியோஸ் இன்னும் வேணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.